Hi friends, welcome to our channel. இந்த வீடியோல 1.5 வயசு குழந்தைகளை எப்படி வீட்லயே என்கேஜ் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த ஆக்டிவிட்டீஸ்க்காக வெளியில இருந்து எந்த பொருளுமே வாங்கல. வீட்ல இருக்க திங்ஸ் வச்சு பாப்பாவை நான் என்கேஜ் பண்ணேன். நான் என்கேஜ் பண்ணேன்னு சொல்ல முடியாது. ஒரு திங்ஸும் எடுத்து அவளே விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் எடுத்த வீடியோ தான் இது. அதனால இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸ்லயுமே நாம கூட இருக்கணும் அப்படின அவசியமே இல்ல. குழந்தைகளே இன்டிவிஜுவலா இன்டிபெண்டன்ட்டா விளையாடக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் இது எல்லாமே. இந்த திங்ஸ்லாம் குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணாம அவங்களே இன்டிவிஜுவலா விளையாடுவாங்க. நம்மளோட வர்க்க நம்ம முடிச்சுக்கலாம். அது இல்லாம இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்ல இன்னொரு ப்ளஸ் என்னன்னா குழந்தைங்களோட மோட்டார் ஸ்கில்ஸும் இதுல டெவலப் ஆகும். அது என்னென்ன மோட்டார் ஸ்கில்ஸ் அப்படினு நான் சொல்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி. இந்த ஊதுபத்தி ஸ்டாண்ட்ல இருக்க ஹோல்ஸ்ல இந்த ஸ்டிக்கை கரெக்ட்டா இன்சர்ட் பண்றது. இது பாப்பாவே கண்டுபிடிச்ச கேம் தான். நான் ஒரு தடவையே சாமி கும்பிட போகும்போது அவளே எடுத்து இந்த மாதிரி விளையாடுவா. இது மூலமா குழந்தைங்களோட ஃபிங்கர்ஸ்ல இருக்க ஸ்மால் மசில்ஸ்லாம் நல்லா யூஸ் ஆகும். அப்புறம் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். இந்த ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா நல்ல ஒரு பென்சில் grip கிடைக்கும். அப்புறம் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா எழுதுவாங்க. அப்புறம் சிசர்ஸ்லாம் நல்லா ஹோல்டு பண்ணுவாங்க. இந்த மாதிரி சேவிங்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் காயின்ஸ் போட சொல்லலாம். ஆனால் காயின்ஸுங்கும்போது பக்கத்துலேயே இருந்து நீங்கள் கவனிச்சுக்கோங்க. காயின்ஸ்க்கு பதிலாக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸில் ரெடி பண்ணி போட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி பிளாஸ்டிக் கப் இல்லைனா பேப்பர் கப்ஸ் ஒரு 6 or 1 dozen கொடுத்துட்டிங்கன்னா இதை வச்சு ஒரு 1/2 hour to 1 hour வரைக்கும் அவங்களே தனியாக விளையாடுவாங்க. உள்ளேருந்து ஒன்றொன்னா வெளியே எடுத்து வைக்கிறது, அப்புறம் அதையவே வரிசையாக அடுக்கி வைக்கிறது, அப்புறம் மறுபடியும் வெளியிலேருந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று உள்ளே எடுத்து போட்டு வைக்கிறது. அப்புறம் இதுலேயே நம்ம நம்பர்ஸ் கவுண்டிங்கும் சொல்லி கொடுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 15 கப்ஸ் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கி வச்சு ஸ்டாக்கிங்கும் இந்த மாதிரி விளையாடலாம். அவங்க விளையாடுற திங்ஸ் வச்சு எக்ஸ்ட்ரா வேறு மாதிரி எப்படிலாம் விளையாடலாம் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் டைம் நம்மளோட ஹெல்ப் இல்லாமல் அவங்களே தனியாக இந்த மாதிரிலாம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி விளையாடுறதுக்கு நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சில்வர் டம்ளர்ஸே நம்ம கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 2 கப்ஸு கொடுத்துட்டு இந்த மாதிரி நிறையா ஸ்பூன்ஸ் கொடுத்துட்டோன்னா அதை வச்சு ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. ஸ்பூன்ஸை கீழே கொட்டுறது, மறுபடியும் எடுத்து அந்த கப்லேயே உள்ளே போடுறது, அப்புறம் ஒரு கப்லேருந்து இன்னொரு கப்புக்கு ஸ்பூன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. பாப்பா என்ன பண்ணான்னா 2 கப்பையும் எடுத்துகிட்டு டீ ஆற்றுற மாதிரி ஸ்பூன்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருந்தா. இதில் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டேஜாக நீங்கள் மவுத்து சின்னதாக இருக்க மாதிரி கப்ஸை நீங்கள் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஃபிசிக்கலாக விளையாடுறது, ஒன்றா பால் த்ரோ பண்ணி விளையாடுறது, இல்லைனா பேட் பால் யூஸ் பண்ணி விளையாடுறது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாக விளையாடுறனால அவங்களுக்கு கிராஸ் மோட்டார் ஸ்கில்ஸ் அதிகமாகுது. அதாவது இந்த மாதிரி ஜம்பிங், ரன்னிங், வாக்கிங் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களோட லார்ஜர் மசில்ஸ் யூஸ் ஆகுது. இது மூலமாக குழந்தைங்களோட படிக்கிற திறன், அப்புறம் ஞாபக சக்தி இது எல்லாமே அதிகமாகுது. நெக்ஸ்ட்டு நாங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாடுறோம். இது குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த ஹைட் அண்ட் சீக் மூலமாக ஏகப்பட்ட ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும் அவங்களுக்கு. லிசனிங் ஸ்கில்ஸ், அப்புறம் ஏர்லி மேத் ஸ்கில்ஸ் நம்ம அதில் கவுண்ட் பண்ணுறனால இந்த மேத் ஸ்கில்ஸ்லாம் டெவலப் ஆகும். அப்புறம் எமோஷ்னல், சோஷியல் ஸ்கில்ஸ், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறையா டெவலப் ஆகும். அதுவும் இல்லாமல் நாமளும் ரிலாக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்னு சொல்லலாம். குழந்தைங்களோட ஆர்ட் அண்ட் கிராஃப்டே கிறுக்கிறது தான். ஒரு பென்சில் மட்டும் கொடுத்துட்டா போதும், அதை வச்சு 1/2 hour வரைக்கும் கூட அவங்க கிறுக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இது ஒரு என்கேஜிங் ஆக்டிவிட்டியாக தான் குழந்தைங்களுக்கு நம்ம பென்சில் கொடுக்குறோம். ஆனால் இதுதான் அவங்களோட ரைட்டிங்கோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இது தான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக எப்படி பென்சில் ஹோல்டு பண்ணுறதுன்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம். அடுத்தது கலர் பண்ணுறது, அப்புறம் ட்ரா பண்ணுறது, அப்புறம் ரைட் பண்ணுறதுன்னு ஒரு ஸ்டெப்பாக இதிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு
வந்து 2 பவுல் கொடுத்துட்டு அதில் குட்டி குட்டி கலர் பால்ஸ்லாம் நம்ம போட்டு கொடுத்துட்டோன்னா அதை வச்சு அவங்க ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. அது கூட ஒரு ஸ்கூப்பும் கொடுத்துட்டோன்னா அந்த ஸ்கூப்பில் எடுத்து ஒரு பவுல்லேருந்து எடுத்து இன்னொரு பவுலுக்கு அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த ஆக்டிவிட்டி மூலமாக ஹேண்ட் ஸ்ட்ரென்த் டெவலப் ஆகும். அப்புறம் ஹேண்ட் அண்ட் ஐ கோஆர்டினேஷன், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பால்ஸ்க்கு பதிலாக நீங்கள் மார்பிள்ஸ், பாம்பாம்ஸ் இல்லைனா கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ்லேயே நீங்கள் சூஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த சுண்டல்லாம் இருக்குல்ல, கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அந்த மாதிரி கூட கொடுக்கலாம். இல்லைன்னா பலாக்கொட்டை, இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் என்ன இருக்கோ அது நீங்கள் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்மால் திங்ஸ் அப்படிங்கிறனால அவங்க வாயில் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாமளும் பக்கத்தில் இருந்து அவங்கள மானிட்டர் பண்ணிக்கணும். ரெட் பால், பிளாக் பால், ஒயிட் பால், yellow ball, black ball கண்டுபிடி. very good, super. ball எங்க? white. very good, super, well done. இந்த மாதிரி கலர்ஸும் சொல்லி கொடுக்கலாம். அப்புறம் அடிஷனும் சொல்லி கொடுக்கலாம். 1 + 1 = 2 அப்படின்னு ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி சொல்லி கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் 2 + 1 = 3 இந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ஷோ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி பவுல், அப்படி இல்லைன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்க மாதிரி கரண்டி இந்த மாதிரி கொடுத்து அதில் ஏதாவது இன்சர்ட் பண்ண சொல்லலாம். இந்த ஹோல்ஸில் இன்சர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பைப் கிளீனர்ஸ் இல்லைனா ஸ்ட்ராஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக டூத் பிக் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு கையில் குத்த வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஃபஸ்ட்டாக ஒரு ஆக்டிவிட்டி பார்த்தோம் இல்லையா, ஊதுபத்தி ஸ்டாண்டில் ஸ்டிக் இன்சர்ட் பண்ணுற மாதிரி சேம் அதே தான். ஆனால் இதில் வந்து நிறையா ஹோல்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் பைப் கிளீனர்ஸு, ஸ்ட்ராஸ்லாம் யூஸ் பண்ணும்போது அது கலர்ஃபுல்லாக இன்னும் அவங்க ஃபன்னாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க, ரொம்ப நேரம் விளையாடுவாங்க. இந்த ஆக்டிவிட்டிலையுமே ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும், கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டோன்னா அமைதியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. சாப்பிட்றாங்களோ இல்லையோ இந்த மாதிரி 2 பவுல்லையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அப்புறம் கீழே விழுந்திருந்தால் அதை எடுத்து மறுபடியும் பவுலில் போடுறது, அப்புறம் கீழே விழாமல் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்ட்டு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி ரொம்ப நேரம் அதை வச்சு விளையாடுவாங்க. அட் த சேம் டைம் இவங்க இதை வாயில் போட்டாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. இந்த பால்ஸு, காயின்ஸு இதெல்லாம் நம்ம வாயில் போட்டுருவாங்களோன்னு பக்கத்துலேயே உட்காந்து நம்ம பார்த்துக்கணும். ஆனால் இதுக்கு அப்படி இல்லை, ஸ்நாக்ஸுங்கிறனால அவங்க சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு வந்து இது ஸ்டிக்கர்ஸு. இது பாப்பா விளையாடும்போது நானே அப்சர்வ் பண்ணதான். இதை வச்சு ரொம்ப நேரம் விளையாண்டுட்டு இருந்தா வெளியே எடுத்து போடுறது, மறுபடியும் உள்ளே எடுத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணுறது, இந்த மாதிரி. மோஸ்ட்லி எல்லா குழந்தைங்களுக்குமே இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா, பெரியவங்களுக்கே சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த காயின் கீழே விழுந்தால் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த பொட்டு வந்து குட்டியாக ஃப்ளாட்டாக இருக்கிறனால அவங்க கையில் வராமல் கொஞ்சம் சிரமப்பட்டு எடுக்கிறாங்க. இதிலேருந்து ஃபிங்கர் கிராஸ்ப் அவங்களுக்கு டெவலப் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டாக்கிங். இந்த மாதிரி பிளாக்ஸு, கப்ஸு இல்லை வெசில்ஸு இல்லைனா கார்ட்போர்ட் பாக்ஸஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஒன்று மேலே ஒன்று அவங்களுக்கு அடுக்கும்போது நிறையா ஸ்கில்ஸ் அவங்களுக்கு டெவலப் ஆகும். மோட்டார் ஸ்கில்ஸ், காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்டு, ப்ராப்ளம் சால்விங், லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், அப்புறம் கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, அவங்க அடுக்கும்போது ரிப்பீட்டடாக இந்த பிளாக்ஸ் கீழே விழும்போது நம்ம கோவப்படாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிப்பாங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.